முதல்ல திரு பீட்டர் அல்போன்ஸ் உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன். திமுக இன்றைக்கு மத நல்லிணக்க நாள் உறுதிமொழி எடுத்திருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி, திரு ராகுல் காந்தி மற்றும் கூட்டணி கட்சிகள் எல்லாருமே இந்த மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி இன்றைய காந்தி நினைவு நாளின் போது தங்களுடைய கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி மத நல்லிணக்கத்தை ரொம்ப அவசியமா வலியுறுத்தி பேச வேண்டிய தேவை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கா? மிக மிக அதிகமாக ஏற்படுத்தியிருக்கிறது தமிழரசன். அதாவது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவருடைய அறிக்கையில ஒரு இடத்தை ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவர் என்ன சொல்லி வருகிறார் என்று சொன்னார், 1948 காந்தியடிகளை சுட்ட போது நாதுராம் கோட்சேக்கு என்ன கோபம் இருந்ததோ அந்த கோபம் இன்னும் குறையவில்லை. அவர்களுக்கு, அந்த வலதுசாரி சிந்தனையாளர்களுக்கு அல்லது மதவெறியை ஊட்டுகின்ற அந்த பாசிச அரசியல் நடத்த திட்டமிடுகின்றவர்களுக்கு அந்த கோபம் வெறி இன்னும் குறையவில்லை என்று சொல்கிறார். அதனுடைய ஒரு வெளிப்பாடாகவே தான் நம்முடைய ஆளுநர் உரையையும் சுட்டி காட்டுகிறார். நம்முடைய ஆளுநருக்கு அவர் சொன்ன வார்த்தைகளை அவர் இப்பொழுது அவரே விழுங்கிவிட்டு அதை வேறு மாதிரி திருத்தி பேசுவது என்பதை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் அன்றைக்கு சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னார், 1942 1947 வரை இந்திய சுதந்திரத்திற்காக ஆங்கில ஏகாதிபத்தியம் எடுத்துக்கொண்ட நடவடிக்கைகளுக்கும் காந்தியடிகளுடைய நடவடிக்கைகளுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று சொன்னது முதல்ல ஒரு வார்த்தை. இரண்டாவது, இந்திய சுதந்திரத்திற்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் நடத்திய அந்த படை அணிவகுப்பு தான் காரணமே ஒழிய காந்தியடிகளுடைய சாத்வீக அகிம்சை போராட்டம் காரணம் இல்லை. இது காந்தியடிகளுடைய கொள்கைகளை, அவர் சொன்ன தத்துவங்களை விமர்சிக்கலாம், அதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது. ஆனால் காந்தியடிகளையே கொச்சைப்படுத்துவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் காந்தியடிகளின் போதனைகள் தான் என் வாழ்வின் வழிகாட்டி, அவருடைய எளிமை, சத்தியம், இதெல்லாம் தான் பாரதத்தின் ஆன்மா, அதை நான் போற்றி புகழ்கிறேன்னு சொல்றாருல, அதை ஏத்துக்க முடியாதா? அதுதான் அவர்களுடைய மோடுஸ் ஆபரண்டி, அதுதான் அவர்களுடைய வழிமுறைகளே. அதுதான் முதல் நாள் காரி துப்புவார்கள், காரி துப்பிய பிறகு வருகின்ற எதிர்வினையை பார்ப்பார்கள். அந்த எதிர்வினை அவர்களால் தகித்துக் கொள்ள முடியவில்லை, தாங்க முடியவில்லை என்று சொன்னால் அதிலிருந்து தங்கள் நிலைப்பாட்டை மீட்டெடுத்துக் கொள்வார். இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா யூஜிசி கைட்லைன்ஸ் கொடுக்கு, அதாவது எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி இந்த வேகன்சிஸ் எல்லாம் பேக்லாக் இருந்தா அதை பூரா ஓபன் கோட்டாவுக்கு மாற்றிக் கொள்ளலாம் என்று அறிக்கை கொடுப்பது. அதற்கு எதிர்வினையை பார்த்த உடனே தேர்தல் பயம் விடுகிறது. இது அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் அல்ல, நீங்க இன்னைக்கு பல பேரை நான் சொல்ல முடியும். இன்னைக்கு மத வெறி என்பது எதற்காக இன்றைக்கு முக்கியப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், காந்தியடிகள் கொலை உண்டதற்கு முக்கிய காரணம் மதவெறி. இத நான் ஏதோ ஒரு தொலைக்காட்சி விவாதத்திற்காக சொல்லல. நாதுராம் கோட்சே நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த தன்னுடைய வாக்குமூலம், 80 பக்க வாக்குமூலத்தில் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், காந்தியடிகளை நான் கொன்றதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் பகவத்கீதையும் இந்து தர்மமும் என் காரணம் என்று சொல்லுகிறார். இது காந்தியடிகள் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்ட புனித நூல் பகவத்கீதை. வாழ்க்கையிலே காந்தியடிகள் சொன்னது, தன்னை பெருமையாக ஒரு சனாதனி இந்து என்று சொல்லிக் கொண்டவர் காந்தியடிகள். அப்போ கோட்சேயினுடைய பகவத்கீதைக்கும் புரிந்து கொண்டது, கோட்சே பகவத்கீதையை புரிந்து கொண்டதற்கும் கோட்சே சொல்லுகிற இந்து மதத்திற்கும் மகாத்மா காந்தி புரிந்து கொண்டிருக்கிற பகவத்கீதைக்கும் மகாத்மா கொண்டாடிய இந்து மதத்திற்கும் இடையில ஒரு பெரிய வேறுபாடு இருக்கிறது. இந்த வேறுபாடு எப்படிப்பட்ட வேறுபாடு என்று சொன்னால், ஒன்று மத வெறியை வளர்க்கிறது, மற்றொன்று மத நல்லிணக்கத்தை போற்றுகிறது. காந்தியடிகளுடைய புரிதல், இந்து மத புரிதல், பகவத்கீதையினுடைய புரிதல். ஆகவேதான் இந்த காந்தியடிகளை நினைவு கூற சொல்லுகிறார் நம்முடைய முதலமைச்சர். இன்னொரு ஒரு பார்வையை வைக்கிறாங்களா அரசியல் ரீதியா? இது தேர்தல் ஆண்டு, நாடாளுமன்ற தேர்தல் விட்டதுனால உடனே நாட்டுக்கு ஆபத்து, வகுப்புவாதம் நடக்குது, மத நல்லிணக்கத்துக்கு ஆபத்துன்னு சொல்லி திமுகவோ காங்கிரஸோ வாக்கு வங்கி அரசியலை கையில் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த மாதிரி மத நல்லிணக்க பேச்சுகள்னு சொல்றாங்கல்ல, அதை எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு நீங்க கர்நாடகாவில் என்ன நடந்தது பாருங்க. இன்னைக்கு கர்நாடகாவில தேச கொடியை ஏற்ற போகிறேன் என்று சொல்லி அனுமதி வாங்கி விட்டு அதிலே காவி அனுமதி கொடியை ஏற்றி ஒரு கலவரம். இந்த கலவரத்தை தூண்டுவதற்கு ஒரு காரணம் முகத்வார்ல அவங்க அனுமதி வாங்கியது தேச கொடியை ஏற்றுவது. இன்னைக்கு எதற்காக வேண்டி அனுமாருடைய கொடியை ஏற்ற வேண்டும்?
அந்த எந்த பகுதியிலும் ஒரு கலவரத்தை, ஒரு மத பிரிதலை, ஒரு மத வேறுபாட்டை உண்டாக்கி கொண்டே இருக்க வேண்டும். ஏன் நம்முடைய பிரதமர் என்ன, அவர் எப்படி பேச முடியும்? அவர் தானே சொன்னார், கர்நாடகா தேர்தலில வாக்கு பெற்றவருக்கு பெட்டியில் இருக்கிற பட்டன்களை அழுத்துகின்ற போது ஆஞ்சநேயரை நினைத்துக் கொண்டு அமுக்குங்கள் என்று சொன்னவர் அல்லவா நம்முடைய பிரதமர். ஆகவே அப்படிப்பட்ட பிரதமரும் இன்னைக்கு நம்முடைய உள்துறை அமைச்சர் ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் சுதந்திர தினத்தை என்று கொடியேற்றி வைக்கிற உரையாற்றுகிற பிரதமர் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வரமாட்டார். குடியரசு தினத்தை அன்னைக்கு என்று செய்தி வெளியிடுகிற பிரதமர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது இருக்க மாட்டார். ஆகவேதான் நம்முடைய முதலமைச்சர் சொல்லுகிறார், தேர்தல் வந்து விட்டது, இனி மதவெறியை மட்டுமே தூண்டிவிட்டு வாக்கு கேட்பார்கள், ஆகவே மத நல்லிணக்கத்தை போற்றுங்கள் என்று முதலமைச்சர் சொல்வதற்கு காரணமே தேர்தல் வந்து விட்டதும் அதை பாஜக எப்படி வாக்கு வங்கியை சேர்ப்பதற்காக அவர்கள் எடுத்துக்கொள்கிற ஒரே நடவடிக்கை மதவெறி, சாதி வெறியை தூண்டுவதுதான். ஓகே, திரு எஸ் ஸ்ரீராம், காந்தி குறித்த ஆளுநர் RN ரவி ஒரு பெரிய சர்ச்சைக்கு வித்திட்டது. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் காந்தியை வலதுசாரிகள் இழிவுபடுத்துகிறார்கள் அப்படின்னு முதலமைச்சர் சொன்னதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த மத நல்லிணக்கத்தை பேசுறவங்க சனாதனத்தை ஒழிப்போம்னு சொல்கிற போது அது மத நல்லிணக்கத்திற்கு சாதகமானதா இல்லை எதிரானதா? அதை டெங்கு, மலேரியா, கொசு போன்ற இந்த சனாதனத்தினை ஒழிப்போம் என்று சொல்பவர்கள் மத நல்லிணக்கத்தை பற்றி பேசுவது ஆச்சரியம். ஏன் சொல்லப்போனால் ஒரு ஜோக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். மகாத்மா காந்தி அவர்களை நீங்களே சொன்னீங்க, கவர்னர் சொன்னது நிச்சயமாக அந்த ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை நம்ம அதுக்கு சரியான ரெக்கக்னிஷன் கொடுக்க மாட்டேங்கிறோம் என்ற ஒரு வார்த்தையை சொன்னார். அதுல ஒன்றும் மாற்று கருத்தும் இல்லை. சுதந்திர போராட்டம் என்பது ஒரு நாட்டின் போராட்டம். ஒரு மனிதர் அதை முன்னின்று நடத்தினார், அதுல மாற்று கருத்தில்லை. அவரை நாம் தேசிய தந்தையாக ஏற்கிறோம். ஆனால் லட்சம் மக்கள் தங்கள் இன்னுயிரை கொடுத்திருக்காங்க. இது சும்மா வரல இந்த இண்டிபெண்டன்ஸ். அதுல யாரெல்லாம் அதுல கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்களோ, அதுக்கு ரெகக்னிஷன் பண்ணிருக்காங்களோ, இவ்வளவு என்ன நம் தமிழ்நாட்டில் இருந்த பல அந்த தேசிய அந்த போராட்டத்தில் இருந்தவர்கள் ஒழுங்கான ரெகக்னிஷன் கொடுக்கலன்ற ஒரு பார்வையை வைத்தார். அதுல என்னங்க தப்பு இருக்கு? ஒரு விஷயத்துல நம்ம இதை இதனால காந்தி அவர்களை கொச்சைப்படுத்தியதாக அவங்களா பேசல. இது ஒரு மாடஸ் ஆப்ரண்டி. முதல்ல இப்படி எல்லாம் இழிவுபடுத்திடுவாங்க, உடனே இது மாதிரி ஏதாவது விமர்சனங்கள் வந்துச்சுன்னா ஐயோ அப்படிலாம் நான் சொல்லல, இது மாதிரி திரித்து கூறப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அவங்க வழக்கமாவே வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல. நீங்க தானே சனாதனத்தை ஒழிப்போம்னு சொல்லிட்டு நாங்க எங்க கட்சியில 90 பேர் இந்து மதம் இருப்பேன்னு சொல்றீங்க. நீங்க தானே சொன்னீங்க. இதுல அவர் கிளாரிஃபை, அவர் காந்தியை நான் எங்கேயாவது எக்ஸ்பிளிசிட்டா சொன்னாரா அவரோட இவர் தான் அதிகமா பண்ணிருக்காருன்னு? இந்த விஷயத்துல அதுவும் எப்படி இல்ல சுதந்திரம் காந்தியால் கிடைக்கவில்லை, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸால் கிடைத்ததுன்னா அதுக்கு என்ன பொருள்? அது அவர் சொன்னது கிளெமெண்ட் அட்லி அந்த அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் இந்தியாவுக்கு வந்தபோது அவர் சொன்ன விஷயத்தை அவர் சொன்னதாக RN ரவி அவர் எதுக்கு சொல்லணும்? கிளெமெண்ட் அட்லி விஷயத்தை இங்க எல்லாருக்கும் உண்மைதாங்க. உண்மைன்ற விஷயத்தை யார் சொன்னாலும் எது சொன்னாலும் அது உங்களுக்கு சாதகமா இருக்கலாம், எனக்கு பாதகமா இருக்கலாம், அந்த வைசி வர்சா. ஆனா உண்மை என்பதை மக்களுக்கு தெரியல. என்ன தப்பு இருக்கு? அது உண்மை நம்புறாரு அவரு. ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் தி கண்ட்ரி, அந்த நாட்டில இருந்து நம்ம சுதந்திரம் வாங்கணுமோ, சார் கிளெமெண்ட் அட்லியோட கோட்டை அவர்தாங்க பிரைம் மினிஸ்டர். அவர் சொல்றபோது அத பத்தி நம்ம ஆராய்வதுல தப்பு இல்லங்கறேன். எதுக்கு ஆராயணும்? எதுக்கு ஆராய கூடாது? யாராக இருந்தாலும் ஆராயலாம், யாராக இருந்தாலும் கேள்விக்கு உட்படுத்தலாம், யாராக இருந்தாலும் அது இவரும் இவருடைய கான்ட்ரிபியூஷன் இல்ல என்று சொல்வதற்கு நம்ம யாரு? ஆங்கிலேய ஆதிக்கம். நீங்க ஒன்னு சொல்றீங்களா? அப்ப சுபாஷ் சந்திர போஸ் நாட்டுக்கு ஒண்ணும் செய்யலன்னு சொல்ல வரீங்களா? இல்ல, எனக்கு திரிக்க வேண்டாம். இல்ல, ஆங்கிலேய மோகத்திலிருந்து காலனி ஆதிக்கம் சொல்றத நம்ம விளக்க கேக்குறேன். காந்தியை தவறாக பேசுறோம், நம்மளே டிசைட் பண்றோம். ஆனா அவர் பேசினார்லங்க, அவர் அங்க எங்கயாவது மகாத்மா காந்தி குறைச்சு பேசினார். வேற என்ன சொல்லணும்? குறைச்சு தான் சார் பேசியிருக்காரு. அவரால் சுதந்திரம் கிடைக்கவில்லை. சரி, நீங்க சொல்லுங்க. இவருடைய தெளிவா சொல்றாரு. இருங்க சார், நான் தெளிவா சொல்றேங்க. காந்தியால் சுதந்திரம் கிடைக்கவில்லை அப்படிங்கிறதுக்கு நீங்க ஒரு பொருள் சொல்லுங்க. என்ன அர்த்தம் அதுக்கு? ஆமாம், அவர் சொல்ற விஷயம் கொஞ்சம் இருங்க. அவர் சொல்ற விஷயம் எதற்காக அவருடைய அந்த பிரைம் மினிஸ்டர் சொன்னது என்ன? அவருடைய நான் வயலண்ட் மூவ்மெண்ட் நீர்த்து போன விஷயமா இருந்தது. ஆனா இந்த கிளர்ச்சி, இந்த ஏர்ஃபோர்ஸ்லயும் நேவிலையும் வந்த கிளர்ச்சி தான் எங்களுக்கு பயமை கொடுத்தது. இனிமே நம்ம இந்தியாவை வைத்துக் கொள்ள முடியாதுன்னு ஒரு பிரைம் மினிஸ்டர் சொன்னதை அவர் கோடிட்டு காட்டுறாரு. ஆங்கில ஆதிக்கத்தை, காலனி ஆதிக்கத்தை எதிர்க்கக்கூடிய நம்ம மறக்க வேண்டாம் என்பது அவருடைய பாயிண்ட்ங்க. வேற ஒண்ணும் இல்ல. அண்ணன் சொன்னாங்க மண்டியால ஒரு பிளாக் போஸ்ட் இருந்தது, அது தேசிய கொடி ஏத்துறதுக்காக சொல்லிட்டு அனுமத் கொடி ஏத்துறாருன்னு சொல்றாரு. அப்படி
அப்படியே முற்றிலும் அது ஆப்போசிட்டுங்க. நம்ம கோச்சிக்க கூடாது. அது இருந்தது அனுமாரோட அந்த பிளாக் போஸ்ட் தான் அது. அதை இப்போ அதை எடுத்துட்டு இப்போ நேஷனல் பிளாக் போடணும்ன்றாங்க. எங்க இந்த நாட்டில் வளங்கள் எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு தான் முதல் உரிமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னது அண்ணன் கட்சியோட பிரைம் மினிஸ்டர் திரு மன்மோகன் சிங். அப்படி சொல்லியிருக்காரு. அப்படி அப்சல்யூட்லி நீங்க போய் செக் பண்ணிக்கலாம். வளங்கள் இஸ்லாமியர்களுக்கு தான் முதன்மையா கிடைக்கணும்னு சொல்லியிருக்காரு. தான் முதன்மையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்க போய் நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. சொல்லியிருக்காரு. 100% சொல்லியிருக்காரு. நீங்க அதை மறுக்க முடியாது. நீங்க செக் பண்ணிக்கலாம். நான் சொல்லிடுறேன். கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். நான் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். நீங்க வந்து மதவாதம்னு சொல்ற நீங்க ஒரு சிறுபான்மையர் ஓட்டுக்காக நீங்க என்னெல்லாம் பண்றீங்க? அது எந்த மதத்துல போய் சேரும்? அது எந்த மதவாதத்துல போய் சேரும்? நீங்க ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கிக்காக நீங்க என்னெல்லாம் பேசுறீங்க, என்னெல்லாம் செய்யறீங்க? அப்ப அது உங்களுக்கு மதவாதமா தெரியாது. அது உங்க தேசத்துக்கான ஒற்றுமைக்கான நல்லிணக்கமா தெரியாது. அதை அந்த எதிர்வினையை ஆற்றினா மட்டும் உங்களுக்கு மதவாதி ஆயிடுவாங்க. உங்களுக்கு அவங்க வந்து கம்யூனல் போர்சஸ் ஆயிடுவாங்க. யூபிஏ அரசாங்கத்தோட என்டிஏ அரசாங்கத்துல டேட்டா கொடுக்க முடியும். கம்யூனல் வயலன்ஸ் எங்க அதிகமாக இருந்தது, எங்க இல்லைன்னு. காஷ்மீர் ஆர்டிகல் 370 எடுத்தால் ரத்த ஆறு ஓடும் என்று சொல்லுது மத நல்லிணக்கமா? நீங்க சொல்லுங்க. ஒரு நாட்டில் 2 கான்ஸ்டிடியூஷன் 2 கொடி இருக்கிறத ஒரே நாடு ஆகிற போது நீங்க அதை எடுத்தால் ரத்த வெள்ளம் ஓடும் சொல்வதற்கு என்ன மீனிங்? அதை மட்டும் சொல்லுங்க. இந்தியால கடந்த 2016 இருந்து 2020 வரைக்கும் 2.76 லட்சம் கலவர வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது எல்லாமே சாதி மத கலவரங்கள் அப்படின்னு ஒரு பதிவு இருக்கு. யூபி அரசாங்கமும் சொல்லிடுங்க. இல்லங்க, என்டிஏ அரசாங்கம். நீங்க யூபிஏ சொல்லுங்க. நீங்க கம்பேர் பண்றபோது வெறும் என்டிஏ மட்டும் சொன்னா எப்படிங்க? 2.76 lakhs கலவரம் நடந்துச்சு சார். நான் உங்களுக்கு யூபிஏ and versus என்டிஏ நீங்க தயவு செய்து நீங்க போட்டு ரெண்டு டாட்டாவே கொடுங்க. பரவாயில்லை. நீங்க ரெண்டுத்தையும் போடுங்க. அப்படிதான் இதுக்கு சொல்லுங்க. இதுதாங்க பிரச்சனையே. அதாவது நம்ம ஹிஸ்டரிய நீங்க என்ன சொல்றீங்களோ அதை வச்சு எங்களை கேட்க சொல்றீங்க பாத்தீங்களா? வெறும் இப்ப நீங்க என்டிஏ நம்பர்ஸ் மட்டும் தான் சொல்றீங்க. யூபிஏ நம்பர்ஸ் கம்பேர் பண்ண மாட்டேன்றீங்க. யூபிஏ என்டிஏ கம்பேர் பண்ணீங்கன்னா யார் அதிகம் பார்த்தா நிச்சயமா அதுக்கு ஒரு விடை கிடைக்கும். அதே மாதிரி சுபாஷ் சந்திர போஸோட கான்ட்ரிபியூஷனையும் மக்களுக்கு தெரியணும்ன்ற ஒரு நல்லெண்ணத்துல ஆர்.என். ரவி அவர்கள் சொன்னார்கள். நீங்க உடனே அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களை மகாத்மா காந்தியை கொச்சப்படுத்துறீங்க. நீங்க நம்மளுடைய தமிழ்நாட்டு வீரர்களை நீங்க தூக்கி பிடிங்கன்னு சொல்றோம். அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. அது உங்களுடைய பார்வை. இதுதான் என்னுடைய இன்டர்பிரேஷன் நான் சொல்ல முடியும். ஓகே.